வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லிட்டர் நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 59 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா வாங்குகிறோம். அண்டு இதுவே நம்ம ஒரு 50 டன் அந்த அளவுக்கு கொள்முதல் பண்ணணும்னா ஒரு லிட்டரை பார்த்திங்கன்னா நமக்கு 55 ரூபாய்க்கே சப்ளை பண்ண தயாராக இருக்கிறாங்க. அண்டு இந்த விலைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கொடுக்குறாங்களே, இந்த ப்ரைஸுக்கு அந்த ஆயிலோடைய குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% பார்த்திங்கன்னா ரிஃபைனரி சன்ஃப்ளவர் ஆயிலை தான் நம்ம கொள்முதல் பண்ண போகிறோம். அண்டு பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, வெளிநாடுகள்லேருந்து நேரடியாக இறக்குமதி பண்ண போகிறோம். இந்த மாதிரி இறக்குமதி பண்ணுறப்ப மற்ற செலவுகள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொள்முதல் பண்ணுறது ஒரு லிட்டரை 59 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறோம். அண்டு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்ம கடல் மூலியமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஷிப்பிங்க்கான செலவுகள் எந்த அளவுக்கு ஆகும். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த போர்ட் ஹேண்டிலிங்கு, கூடவே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஹேண்டிலிங்கு, அதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆஃபீஸர் ஃபீஸஸ்ஸு, இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அண்டு நம்ம பணத்தை எப்படி அவங்களுக்கு கட்டணும் அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எப்படி நம்ம கொள்முதல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஐஇசி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அப்படின்னா என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். அண்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஜெனுவனான ஒரு சப்ளையர், அப்படி இல்லாட்டினா ஆயில் மில் மேனுஃபேக்சரர், இவங்களோட பார்த்திங்கன்னா நம்ம டைப் வச்சுக்கணும். ஸோ நமக்கு சப்ளை பண்ணுறவங்களுடைய வெப்சைட்டோடைய லிங்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அக்ரிமெண்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணணும். அதே போல் பேமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் ஒரு மினிமமான அளவுக்கு தான் பண்ணணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்டுக்கு அந்த கண்டெய்னர் ரீச் ஆனதும் அதுக்கப்புறமா பேங்க் மூலயமா டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி நம்ம எல்லா ப்ராசஸையும் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஏடி அக்கௌண்ட் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரியான ஏடி அக்கௌண்ட்ஸ் மூலயமா தான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் நம்மளுடைய பணம் சேஃபாக இருக்கிற மாதிரி நம்மளால் பேங்க் மூலயமா பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு பே பண்ணிட்டோன்னா ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஏடி அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் டன்னேஜ் கணக்கு தான். அப்படி இல்லைனா கண்டெய்னர் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 20 ஃபீட் கண்டெய்னரு அண்ட் அது இல்லாமல் 40 ஃபீட் கண்டெய்னர்ஸு, இந்த மாதிரி இருக்கே. அந்த ஒவ்வொரு கண்டெய்னர்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா அதோடைய ரெண்ட்டு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவை வரும். இப்போது அந்த நமக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹார்பர்லேருந்து லோடிங் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பிரேசில்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கான ஹார்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வரும். சரிங்களா? அதாவது பிரேசில் கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சென்னைக்கு தான் வரும். நம்ம அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா டெலிவரி எடுத்து நம்ம ஏரியாவில் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் மற்ற செலவுகள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொதுவாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சில ஷிப்பிங் கம்பெனிஸை பொறுத்து பார்த்திங்கன்னா மாறுபடும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000, 3500 இந்த ரேட் வரையுமே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு டன்னுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரை 59 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு லிட்டருக்கு 3 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா 62 ரூபாய் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டுக்கான சார்ஜஸ்ஸு, அந்த கண்டெய்னர் ஹேண்டலிங் சார்ஜஸ்ஸு, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்டம்
ஆஃபீஸர் சார்ஜஸ் இதெல்லாம் ஓவராலாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டன்னுக்கு வந்து நமக்கு 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ₹1 வந்து ஆட் ஆகும். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 64 65 இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேக்ஸு. ஸோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து நம்ம ரிஃபைனரி பண்ண சன்ஃப்ளவர் ஆயிலை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 35% வந்து நம்ம வந்து டேக்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நம்ம அந்த ரிஃபைனரி பண்ணாத சன்ஃப்ளவர் ஆயிலை வாங்கி நம்மளே வந்து ஓனாக ரிஃபைனரி பண்ணி அப்படி இல்லாட்டினா இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிஃபைனரிஸோட டைப் பண்ணி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான டேக்ஸ் வந்து 16%. சரிங்களா? இந்த மாதிரி வந்தோம். நம்ம வந்து இப்போ ரிஃபைனரி பண்ண ஆயிலை பற்றி தான் பேசுகிறோம். அப்படி பார்க்குறப்ப அதுக்கு வந்து ஒரு 35% டேக்ஸ் அப்படின்னா அந்த 59 ரூபாயிலேருந்து 35% வரும். அப்படி அதுக்காக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்து 21 ரூபாய் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படின்றது வந்து வரும் 1 லிட்ரு. அப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு அண்டு கஸ்டம் டியூட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போர்ட் ஹேண்டிலிங் சார்ஜஸ்ஸு, கண்டெய்னர் ஹேண்டிலிங் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து டேக்ஸோடு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 63 64 ப்ளஸ் ஒரு 20 84 85 ரூபாய் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து ஆகிடும். அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வேர்ஹவுஸ் மெயின்டெனிங் சார்ஜஸ்ஸு, ஸ்டாஃபுக்கான சேலரி இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக நம்ம பார்த்திங்கன்னா 1 லிட்ரு வந்து நமக்கு 90 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயிலோடைய மினிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு வந்து 140 150 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போது நமக்கு ஓவராலாக ஆகக்கூடிய செலவு லோக்கல் மார்க்கெட்டிங்கான எக்ஸ்பென்சிவ்ஸ், வேர்ஹவுஸ் மெயின்டெனன்ஸு அண்டு இதெல்லாமல் டேக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, பேக்கிங்கு எல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் சார்ஜஸே பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபாய் தான் வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஒரு 87 88 இந்த ப்ரைஸ் தான் வரும். பட் நம்ம வந்து ஒரு 90 ரூபாய் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம தாராளமாக ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரையும் மார்ஜின் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஹோல்சேலாக வந்து சப்ளை பண்ணலாம். ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நமக்கு வந்து தாராளமாக ஒரு 20 ரூபாய் வைக்கிறோன்னா நமக்கு ஓவரால் காஸ்ட் ஒரு 90 ரூபாய் வருது. அண்டு 110 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். அந்த ரீட்டெய்லர் பார்த்திங்கன்னா 140 150 இந்த ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. ரீட்டெய்லருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மார்ஜின் அப்படின்றது வந்து கிடைக்கிது. அண்டு கூடவே பார்த்திங்கன்னா நமக்கும் நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. அண்டு இதில் இருக்கக்கூடியதே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அண்ட் அதெல்லாமல் மினிமம் ஆர்டர் ஆஃப் குவான்டிட்டி நம்ம இந்த அளவுக்கு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 50 டன் வரையும் எடுக்கிற மாதிரி வரும். அப்போது அந்த 50 டன் வரையும் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட வந்து ஒரு 45 லட்சம் அல்லது அப்படி இல்லைன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களால் எடுத்து பண்ண முடியும். ஒரு நல்ல பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸை தான் வந்து இந்த ஆயில் வந்து இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு வருடத்துக்கு வந்து மினிமம் அதாவது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 6 லட்சம் மெட்ரிக் டன் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அதாவது 6 லட்சம் மெட்ரிக் டன் அப்படின்னா எவ்வளோங்கிறத நீங்களே வந்து யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணப்படுது. அண்டு இதில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா பாம் ஆயில், ரெண்டாவதாக தான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம இந்த வீடியோவில் சன்ஃப்ளவர் ஆயிலை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அண்டு இதை இல்லாமல் பாம் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அதை பற்றின கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸும் அண்டு சப்ளையர்ஸோடைய லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு உங்களால் ப்ராப்பராக இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் வந்து ஓனாக ரிசர்ச் பண்ணி உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நம்மளேவும் பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங்லாம் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆர்டர் லிமிட் அப்படின்றது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும்.
ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இருக்குது. உங்களாலேயும் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். கூட உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.